வட்டார வழக்கு பாகுபாடுக்கெதிரான சட்டம் நல்வரவு பிரான்ஸ். உலகெங்கும் நிலவும் நிறம், மொழி, மதம், இனம்சார் பாகுபாடுகளின் நீட்சிகளில் ஒன்று வட்டாரம் சார் பாகுபாடு. வட்டார மொழி வழக்குகளை கீழாக கருதுவது இதன் ஒரு பகுதி. குரூரமான இந்த மேட்டிமைத்தனத்துக்கு புதிய சட்டத்தின் வழி பலத்த அடி கொடுக்க முயன்றிருக்கிறது பிரான்ஸ். மிகுந்த வரவேற்புக்குரியது இது. பரப்பளவில் தமிழ்நாட்டை விட பெரியது என்றாலும் மக்கள் தொகையை பொறுத்தவரை தமிழ்நாட்டை விட சிறியது பிரான்ஸ். எனினும் அந்த நாடே ஒரு குட்டி உலகத்தை போன்றது. பல்வேறு நாட்டினர், மதத்தினர், மொழியினர், இனத்தினர் வாழும் நாடு அது. அந்நாட்டின் 6.71 கோடி மக்கள் தொகையில் 51% கிறித்தவர்கள் என்றால் மீதியுள்ளோர் பிற மதங்களைச் சேர்ந்தவர். கூடவே தங்கள் நாடுகளின் வறுமை, அரசியல் சூழல் போன்றவை காரணமாக தஞ்சம் புகுபவர்கள் இருவருமை கரமும் விரித்து வரவேற்று கொள்ளும் நாடு பிரான்ஸ். பன்மைத்தன்மைக்கு பேர் போன பிரான்ஸ் தன் சமூகத்திலுள்ள பாகுபாடுகளை களைய தொடர்ந்து முயல்கிறது. அதன் ஒரு பகுதியே சமீபத்திய சட்டம். பிரான்ஸ் சிறிய நாடு என்றாலும் அதற்குள் பல வட்டாரங்கள், அவற்றுக்கென்ற மொழி வழக்குகள் உள்ளன. கூடுதலாக அங்கு தஞ்சம் தேடி வந்தவர்கள், குடியேறியவர்கள் தங்களுக்கே உரிய விதத்தில் பிரெஞ்சை பேசுவார்கள். குறிப்பாக ஆப்பிரிக்கர்கள், அரேபியர்கள், ஈழத்தமிழர்கள் போன்றோர் பேசும் பிரெஞ்சு வேறுபட்ட விதத்தில் இருக்கும். இவர்கள் பேசும் பிரெஞ்சும் வட்டாரங்களில் பேசும் பிரெஞ்சும் தாழ்வானவையாகவே தலைநகர் பாரிஸை சேர்ந்த பிரெஞ்சு மொழி வழக்கை பேசுபவர்களால் பார்க்கப்படுகின்றன. வேலை வாய்ப்புகளிலும் வட்டார வழக்கினருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதில்லை. சமீபத்தில் பிரான்சின் தீவிர இடதுசாரி தலைவரான லான் லக் மெலான்கான் வட்டார வழக்கில் அவரை கேள்வி கேட்ட ஒரு பெண் பத்திரிகையாளரை கேலி செய்தது அங்கே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. புதிய சட்டமானது மொழி வழக்கின் அடிப்படையில் காட்டப்படும் பாகுபாட்டுக்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 40 லட்சம் அபராதமும் விதிக்க வழிவகுக்கிறது. இந்த சட்டத்துக்கு ஆதரவாக 98 வாக்குகளும் எதிராக 3 வாக்குகளும் பதிவாகி இருப்பது காட்சி பாகுபாடின்றி பிரான்ஸ் சமூகம் தன்னை சுய பரிசீலனைக்கு உட்படுத்திக் கொள்வதற்கான வெளிப்பாடு. இந்தியாவுக்கும் இதில் பாடம் உண்டு. நன்றி. இந்து தமிழ் திசை, டிசம்பர் 18, 2020 வெள்ளி. நன்றி. அன்புமதி.